Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹியூமன் anatomy and physiology அதோட introduction. அதாவது anatomy-னா என்ன, physiology-னா என்ன, ஸோ ஹியூமன் பாடியில் இதோட ரோல் என்ன, அதாவது இதில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய anatomy வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 வீடியோ தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு கிளாரிட்டியான வீடியோ போடுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு ஹியூமன் anatomy physiology ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த வேர்டை பற்றி பார்த்துருவோம், ஹியூமன் anatomy அண்ட் physiology. ஸோ இந்த வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த anatomy அப்படிங்கிற வேர்டு வந்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. anatomy, இதில் அனா அப்படிங்கிற வேர்டு வந்து அப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது அப்புங்கிறத குறிக்கிற ஒரு வேர்டு. இதே மாதிரி இந்த டோமி அப்படின்னா கட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட பாடியை வந்து கட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் anatomy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, anatomy அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியில் ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு டிஷ்யூஸும் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் anatomy. அதாவது இப்போ நம்ம பாடியில் வந்து போன்ஸ் வந்து இப்படி அமைஞ்சிருக்கு, போன்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, அண்ட் போன்ஸும் மசில்ஸும் இப்படி வந்து இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆர்கன் இல்லை ஒரு டிஷ்யூ வந்து எப்படி அதோட உருவம், ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அண்ட் அது மற்ற பகுதிகளோட எப்படி இணைஞ்சிருக்கு இப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் anatomy. ஸோ anatomy அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அண்ட் அதுக்குள்ளார என்னென்ன டிஷ்யூஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் anatomy. இது வந்து ஹார்ட். இதே பிரெயின்னா பிரெயினை வந்து கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த சைடில் என்ன இருக்குது, ரைட் சைடில் என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, இல்லை அந்த பிரெயினோட மேலே வந்து அந்த குழி மேடு பள்ளமாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் என்னது. இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கன் எடுத்தாலும், பிரெயினாக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம், லிவர், கிட்னி, இல்லை பிளட் வெசல்ஸ், இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு டிஷ்யூஸையும் அதோட உருவம், அதோட ஸ்ட்ரக்சர், அப்புறம் அது கூட சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் anatomy. நெக்ஸ்ட் ரெண்டாவது டேர்ம் ஃபிசியாலஜி. ஸோ ஃபிசியாலஜி அப்படிங்கிற டேர்ம் என்ன எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸுங்கிறது என்னது, இயற்பியல், அதாவது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் ஃபிசிக்ஸ் இல்லையா. இங்கே வந்து நம்மளோட பாடியில் நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் தான் வந்து ஃபிசியாலஜின்னு சொல்கிறாங்க. இதை சிம்பிளாக ஒன் லைனில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபிசியாலஜி மீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம உடம்போட செயல்பாடு, அதை தான் வந்து ஃபிசியாலஜின்னு சொல்கிறோம். ஸோ anatomy-னா வந்து நம்மளோட உடலில் பாகங்கள் வந்து என்ன உருவத்தில் எந்த இடத்துல எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, மற்ற ஆர்கன்ஸோட எப்படி வந்து ஜாயின் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து anatomy. அண்ட் அப்படி ஜாயின் ஆகிருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஆர் டிஷ்யூஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை வந்து பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்யுது, அது வந்து ஃபங்க்ஷன்ஸ், இதுதான் வந்து ஃபிசியாலஜி. ஸோ ஓவரால் anatomy ஃபிசியாலஜி அப்படின்னா நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோ இல்லை டிஷ்யூஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ anatomy அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்னா சிம்பிளாக ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி தான் படிக்கிறோம் அப்படிங்கிறத பேசிக்கலி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ anatomy-ங்கிற டேர்ம் அப்படின்னா என்ன குறிக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஃபிசியாலஜிங்கிற டேர்ம் வந்து அது எதை பற்றி குறிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, இப்போது ஹியூமன் பாடிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு இயங்கும். இதே நம்ம இயர் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட நோஸு, நம்மளோட டங்கு, நம்ம அப்புறம் இன்டர்னல் ஆர்கன்ஸான லிவர், கிட்னி, ஹார்ட்டு, பிரெயின், மசில்ஸ், போன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே அடியாக படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸை படிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு பேர் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்மளோட பிரெயின், அப்புறம் அந்த பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய நியூரான்ஸ், நர்வ்ஸு, இதை பற்றிலாம் படிக்கிறதுக்கு நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட பாடியில் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இல்லை ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஆர்கன்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்மளோட ஹியூமன் பாடியில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 சிஸ்டம்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானதுலேருந்து அப்படியே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இதெல்லாம் என்னென்னு சொல்லி நான் போக சொல்கிறேன். ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அப்புறம் மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம்,
தென் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அப்புறம் ரொம்ப முக்கியமான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தென் இதுக்கப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம், வேறு நர்வஸ் சிஸ்டம் சொல்லியாச்சு, அப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம். இந்த சிஸ்டம்ஸில் டோட்டலாக வந்து 11 சிஸ்டம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இப்போ 1 by 1 லைனாக சொல்கிறேன். எண்டோக்ரைன் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி 11 சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. இந்த 11 சிஸ்டம்லேயுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் வந்து ஒன்றா சேர்ந்து செயல்படும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அனாட்டமி ஃபிசியாலஜி வந்து படிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் எண்டோக்ரைன் சிஸ்டம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி கிளாண்டு, பைனியல் கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, பேராதைராய்டு கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, அப்புறம் செக்ஸ் கிளாண்ட்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம வந்து படிப்போம். இதே மாதிரி வேறு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் என்ன படிக்கிறாங்கங்கிறது இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட சுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சிஸ்டம். இதில் மேஜரானது பார்த்திங்கன்னா லங்ஸ். ஸோ லங்ஸு, அப்புறம் அது கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸான பிராங்கை, தென் நம்மளோட நோஸு, அப்புறம் ட்ரக்கியா, இந்த பகுதிகள்லாம் வந்து நம்ம இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து ஓவராலாக இது ஒன்றோட ஒன்று எப்படி லிங்க் ஆகிருக்கு, இதில் என்னென்ன செல்கள் என்னென்ன டிஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் உள்ளே படிப்போம். ஸோ இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அடுத்தது 3வது போனோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து செரிமானம் அடைகிறது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற சிஸ்டம் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இதில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கு மேஜரானது. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட முழுங்கிறது வந்து நம்மளோட மவுத், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈசோஃபேகஸ், அது வழியாக ஃபுட்டு வந்து உள்ளே போகும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டொமக்கு, அப்புறம் இன்டெஸ்டைன் பகுதி, அதாவது தமிழில் குடல்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெக்டம், ஆனஸ். இது எல்லாமே வந்து டைஜஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கலெக்டிவாக ஒரே இடத்துல படிக்கிறோம். அந்த சிஸ்டமுக்கு பேர் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கு அடுத்தது 4வது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு புது லைஃப் வந்து உருவாகிறது. நம்ம செல்களோட அல்டிமேட் எய்மே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது தான். அதாவது 2 செல்கள் இணைஞ்சி ஒரு இன்னொரு நியூ செல் வந்து உருவாகும். அதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன். இதுக்கு தேவையான பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து மேல் ஃபீமேலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அமையும். ஸோ மேல் எடுத்துட்டிங்கன்னா மேல் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எல்லாமே வரும். ஃபீமேல் எடுத்துட்டிங்கன்னா ஃபீமேலில் வந்து செப்பரேட் ஆர்கன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ ஓவரால் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் இந்த சிஸ்டத்தோட வேலை. இதில் இன்னொரு இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் இல்லை ஆர்கன்ஸ் இது எல்லாமே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு கீழே படிப்போம். இதுக்கு அடுத்தது 5th ஒன் இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம். ஸோ இன்டெகுமெண்ட்ரி அப்படின்னாலே அது வந்து நம்மளோட பாடியோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லி ஸ்கின்னை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கின் வந்து நம்மளோட பாடி ஃபுல்லாகவே வந்து டாப் டு பாட்டம் நம்மளோட பாடியில் எல்லா இடத்துலையுமே ஸ்கின் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்கின்னை பற்றி படிக்கக்கூடிய ஒரு செப்பரேட் சிஸ்டம் வந்து இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம். வெறும் ஸ்கின் மட்டும் கிடையாது, ஸ்கின் கூட இணைஞ்சிருக்கக்கூடிய நம்மளோட நெயில், இதுவும் வந்து அது கூட அடிஷ்னலாக படிப்போம். நெயில், ஹேர் இதெல்லாம். ஸோ இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம்ங்கிறது ஸ்கின் அண்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் 6வது மஸ்குலர் சிஸ்டம். ஸோ மஸ்குலர் சிஸ்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் மசில்ஸ் வந்து பார்க்க முடியும். அதில் ஒரே ஒரு டைப் தான் நம்ம பாடியில் வந்து அதிகப்படியாக பார்க்க முடியும். அதிகப்படியான இடங்களில் நம்மளோட போன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மசில்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுக்கு பேர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸை பற்றி மட்டுமே படிக்கக்கூடிய சிஸ்டம் தான் மஸ்குலர் சிஸ்டம். ஸோ நம்மளோட பாடியில் எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது, அது என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் பண்ணும், இப்படிங்கிறத பற்றி படிக்கிறது மஸ்குலர் சிஸ்டம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ 6 பார்த்துட்டோம். 7th நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட பிரெயின். பிரெயின் மட்டும் கிடையாது, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு அண்ட் ஆல்சோ ஸ்பைனல் கார்டு. இது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்து சிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சிஎன்எஸ்க்கு வெளிப்புறத்தில் நிறைய நியூரான்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த நியூரான்ஸ் எல்லாம் பிரெயினோடையோ ஸ்பைனல் கார்டையோ வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து பெரிஃபரல்
நர்வஸ் சிஸ்டத்துக்கு கீழே வரும். பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கீழே வரும். ஸோ ஓவரால் இந்த 2 சிஸ்டமும் சேர்ந்தது தான் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இதில் மேஜராக என்ன படிப்போம் அப்படின்னா, பிரெயின் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் பிரெயினில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, இதெல்லாம் அனாட்டமி. அண்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ பிரெயினோட இந்த செரிப்ரம் பகுதி என்ன பண்ணுது, செரிபெல்லம் பகுதி என்ன பண்ணுது, இந்த மாதிரி பிரெயின் ஸ்டெம் என்ன பண்ணுது, அப்புறம் இதுக்கப்புறம் பிரெயினை தாண்டி ஸ்பைனல் கார்டு வந்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதை வந்து என்னென்ன பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க, எந்தெந்த பகுதியில் என்னென்ன நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது, அப்புறம் இந்த ஸ்பைனல் கார்டோட வேலை என்ன, பிரெயினோட வேலை என்ன, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் சிஎன்எஸ். இதுக்கப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் அதுக்குன்னு வந்து செப்பரேட்டாக ஒரு சில சிஸ்டம்ஸ் வந்து டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இப்படி வந்து டிவைட் ஆகி போகும். ஸோ இது வந்து நர்வஸ் சிஸ்டத்துக்கு கீழே நம்ம படிப்போம். இதுக்கு அடுத்தது 8th ஒன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து 2 முக்கியமான ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸை பற்றி படிக்கிறது. ஒன்று நம்மளோட ஹார்ட். ஸோ கார்டியோ அப்படிங்கிற டேர்முக்கு மீனிங் வந்து ஹார்ட்டு, வாஸ்குலர் அப்படிங்கிற டேர்ம் வந்து பிளட் வெசல்ஸை குறிக்குது. ஸோ ஹார்ட்டு அண்ட் பிளட் வெசல்ஸ். ஸோ நம்மளோட உடம்பில் ஹார்ட்டுங்கிறது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இதில் படிப்போம். ஸோ மேஜராக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹார்ட் வந்து பிளட்டை எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணி அனுப்புறதுக்கு ஹார்ட் வந்து ஹெல்ப் பண்ணோம். அப்படி பம்ப் ஆகி போகக்கூடிய பிளட்டு இந்த பிளட் வெசல்ஸ் வழியாக தான் போகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே வேலையை தான் செய்யுது. இந்த ரெண்டுமே ஹார்ட்டும் சரி பிளட் வெசல்ஸும் சரி ரெண்டுமே இந்த ஒரே வேலையை செய்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கு கீழே தான் படிப்போம். இதுக்கு அடுத்தது 9th ஒன் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தமிழில் இந்த லிம்ஃபுங்கிறது வந்து நிணநீர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது நம்மளோட பாடியில் அதிகப்படியாக வந்து இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து பிளட். அந்த பிளட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ளூயிட் வந்து பிளட் வெசல்லேருந்து லீக் ஆகி இந்த லிம்ஃபாட்டிக் வெசலுக்கு போய் சேரும். இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி. ஸோ லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் அதாவது பிளட்லேருந்து ஃபில்டர் ஆகி வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து போய் ஸ்டாப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லி நிறைய பார்ப்போம். இந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். நம்மளோட நெக் ரீஜனில் நிறைய பார்க்க முடியும், அப்புறம் ஆம்பிட் ரீஜனில் நிறைய பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதிகப்படியான லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் இந்த ஃப்ளூயிட் போகும்போது ஏதாவது மைக்ரோப் இல்லை ஏதாவது ஒரு பேத்தோஜன் எடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து கில் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் லைக் லிம்ஃபோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டி செல், பி செல், இதை தவிர ஒரு சில செல்களும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த செல்கள்லாம் வச்சு நமக்கு இம்யூனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இந்த இம்யூனிட்டி கொடுக்குறது தான் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தோட முக்கியமான வேலை. அண்ட் இதில் என்னென்ன ஆர்கன் டிஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே வரும். மேஜரான ஆர்கன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன், தைமஸ் கிளாண்ட், போன் மேரோ, இதெல்லாம் வந்து முக்கியமான ஆர்கன்ஸ். இதை தவிர ஒரு சில டிஷ்யூஸான லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், எப்படி பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிறது பிளட் வெசல்ஸோ அதே மாதிரி லிம்ஃபை கேரி பண்ணிட்டு போகிறது லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே உள்ளே படிப்போம். அப்புறம் லிம்ஃப் நோடுங்கிறதும் இதில் தான் படிப்போம். ஸோ ஓவரால் இதெல்லாம் பற்றி படிக்கிறது, அப்புறம் இம்யூனிட்டி எப்படி நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இதுக்கு அடுத்த சிஸ்டம் போனோம் அப்படின்னா 10th ஒன் யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து ஒரு கழிவு பொருளாக உருவாக்கக்கூடிய யூரின், அதை வந்து உருவாக்கம் செஞ்சு அதை நம்ம பாடியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வரைக்குமான ப்ராசஸ். இதில் இன்வால்வ் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், டிஷ்யூஸு, இதை பற்றி படிக்கிறது தான் யூரினரி சிஸ்டம். ஸோ இதில் மேஜரானது யூரின் எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா கிட்னி. ஸோ கிட்னிஸ்லேருந்து யூரின் உருவாகும். அதுக்கப்புறம் கிட்னிலேருந்து யூரிட்டர், அப்புறம் அது ஸ்டோர் ஆகிற இடம் வந்து பிளாடர், அப்புறம் பிளாடர்லேருந்து நம்ம பாடியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த டியூபுலார் போர்ஷன் வந்து யூரித்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த போர்ஷன்ஸ், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இது எப்படி அமைஞ்சிருக்கு, இதோட வடிவம் என்ன, இதுக்குள்ளே என்னென்ன செல்கள்லாம் பார்க்க முடியும், அப்புறம் இதோட ஓவரால் ஃபங்க்ஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்னி வந்து யூரினை உருவாக்குறது தான் அதோட வேலை, ஸ்டோர் பண்ணுறது அதோட வேலை கிடையாது. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளோட யூரினரி பிளாடர் தான் ஹெல்ப் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு செப்பரேட் ஃபங்க்ஷனை பண்ணுது. இதை பற்றிலாம் படிக்கிறது தான் இந்த யூரினரி சிஸ்டம். இதுக்கு அடுத்தது 11th சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா நம்ம பாடியோட ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 6 feet இருப்பாங்க, ஒரு சிலர் 5 feet 10, இல்லை 5 feet 6, 5 feet 5, இல்லை ஒரு சிலர் வந்து டுவார்ஃப்னு சொல்கிறவங்களாம் 5 feet கீழே கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களோட உருவ அமைப்பை வந்து, அதாவது ஒருத்தங்களோட போஸ்டர் ஆர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணுறது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். அதாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா முக்கியமாக 2 விஷயங்கள் தான் அதில் படிப்போம், போன்ஸு அப்புறம் ஜாயின்ஸு. ஸோ போன்ஸுங்கிறது வந்து இந்த ஸ்கெலிட்டல் மஸ்குலர் சிஸ்டம்னு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதில் பார்க்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் பார்க்கக்கூடிய போன்ஸோடு தான் எப்போவுமே கனெக்ட் ஆகிருக்கும்.
ஏன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னாலே ஸ்கெலிட்டன்னாலே வந்து மீனிங் வந்து போன். ஸோ நம்மளோட உடம்பில் டோட்டலாக 206 போன் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து பிறக்கும்போது பார்த்திங்கன்னா 300 போன்ஸோடு பிறப்போம். நம்ம அப்படியே படிப்படியாக வளர வளர அந்த போன்ஸில் வந்து ஒரு 3-4 போன் சேர்ந்து ஒரே போனாக மாறும். இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகி ஃபைனலாக 206 போன் மட்டும்தான் ஒரு அடல்ட் ஸ்கெலிட்டனில் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த போன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பரேட் இல்லையா? இந்த 206 போன்ஸுமே செப்பரேட். அதனால் இப்போ இங்கே ஒரு போன் இருக்குது, இங்கே ஒரு போன் இருக்குன்னா இது ரெண்டும் இணையக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஸோ போன்ஸை பற்றியும் படிக்கணும், ஜாயிண்ட்ஸை பற்றியும் படிக்கணும். இதுதான் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் படிப்போம். இதோட ஓவரால் இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி மூமெண்ட். ஸோ நம்மளோட உடல் அசைவுகளுக்கு இந்த போன்ஸோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த நம்ம பாடியில் உடல் அசைவுகளை பண்ணுறது தான் போன்ஸோட அதாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட முக்கியமான வேலை. இதை தவிர ஒரு சில சின்ன சின்ன ரோல்கள் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் போன்ஸில் வந்து ஒரு சில மினரல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அப்புறம் இந்த விட்டமின் டிக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ப்ரைமரியான வேலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மூமெண்ட்டு, அப்புறம் பாடியோட ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட வேலை. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த 11 சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா? இதுதான் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிக்கு கீழே நம்ம படிக்கக்கூடிய சிஸ்டம்ஸ். இந்த 11 சிஸ்டம்க்கு கீழேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயத்தோடு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓகே இப்போ ஆர்கன் டிஷ்யூஸ் எல்லாமே புரியுது. ஆனால் இது எல்லாமே இதுக்குன்னு ஒரு பேசிக் யூனிட் இருக்கணும் இல்லையா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடிப்படையாக தேவையான விஷயம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்படையில் எதால் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஸ். அதாவது தமிழில் வந்து செல்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ செல்ஸுங்கிறது பேசிக்கலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். அதாவது ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படை தேவை வந்து இந்த செல் தான். அதாவது ஸ்ட்ரக்சர் வைஸும் அடிப்படை தேவை இது தான், ஃபங்க்ஷன்ஸ் வைஸும் அடிப்படையான தேவை வந்து செல்லு தான். ஸோ செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ செல்லுங்கிறது பார்த்திங்கன்னா லைக் செல்லோட இமேஜ் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், அதை பார்த்தும் இருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு செல் மெம்பரேன் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஆர்கனல்ஸ் வந்து பார்க்க முடியும். நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் வந்து அந்த செல்லோட ரெப்ளிகேஷன் இல்லை அந்த செல்லில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணும் எல்லாத்துக்குமான இன்ஃபர்மேஷன் வந்து நியூக்ளியஸ் வந்து போகும். இதெல்லாம் நம்ம பேசிக்காக படிச்சிருப்போம். இதை பற்றி நான் ஒரு சில வீடியோஸும் போட்டிருக்கேன். அதாவது செல்லோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இன்கேஸ் உங்களுக்கு எதாவது பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்கான யூனிட் வந்து செல்லு. இப்போது லட்சக்கணக்கான செல்கள் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்கும். அப்படி கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒரு டிஷ்யூ. இப்போது அந்த ஒரு டிஷ்யூக்குள்ளார லட்சக்கணக்கான செல் இருக்குது. இப்போது அந்த ஒரு டிஷ்யூ வந்து அதே மாதிரி மேபி ஒரு 10,000 டிஷ்யூ இல்லை ஒரு 1,00,000 டிஷ்யூ வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும். அதுதான் வந்து மேபி ஒரு ஆர்கனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மசில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளார ஏகப்பட்ட டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த டிஷ்யூஸ்குள்ளார லட்சக்கணக்கான செல்கள் வந்து இருக்கும். இதே ஹார்ட்டுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹார்ட்டில் ஏகப்பட்ட டிஷ்யூஸ் வந்து ஒன்றா சேர்ந்து தான் ஹார்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த டிஷ்யூஸ் மேபி வந்து ஒரு 20,000-30,000 டிஷ்யூஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 30,000 டிஷ்யூஸும் வந்து மேபி ஒரு 3 கோடி செல்கள் அதால் தான் வந்து உருவாக்கியிருக்கும். ஸோ பேசிக்கான யூனிட் வந்து செல்லு. அந்த செல் வந்து நிறைய சேர்ந்து ஒன்றா சேர்ந்து லட்சக்கணக்கான செல்கள் இல்லை கோடிக்கணக்கான செல்கள் சேரும்போது தான் ஒரு டிஷ்யூ வரும். அந்த ஒரு டிஷ்யூ கூட ஏகப்பட்ட டிஷ்யூஸ் மேபி 10,000 லட்சக்கணக்கான டிஷ்யூஸ் சேரும்போது தான் ஒரு ஆர்கனாக வந்து அது ஃபார்ம் ஆகும். ஆர்கனாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு செப்பரேட்டான டிஷ்யூவாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் வெசல் அப்படிங்கிறது வந்து இது பேசிக்கலி வந்து டிஷ்யூன்னு தான் சொல்லுவோம். பட் இந்த ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி, ஸ்கின்னு இதெல்லாம் வந்து ஆர்கன்னு சொல்கிறோம். இதை தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரே டைப் ஆஃப் டிஷ்யூஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கலாம். அதாவது ஹார்ட்டோட அப்பர் லேயர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட்டோட இன்னர் லேயரில் வேறு ஒரு டிஷ்யூ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் கூட ஒரே ஆர்கன்ஸில் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாடியில், ஹியூமன் பாடியில் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து பார்க்க முடியும். எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. இந்த 4 டிஷ்யூஸும் ஒரே ஆர்கன்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த 4 டிஷ்யூவில் 2-3 டிஷ்யூஸ் மட்டும் சேர்ந்து கூட ஒரு சில ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரி டிஷ்யூஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேஜரானது 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்காக அந்த அனாட்டமி ஃபிசியாலஜிக்கு தேவையான லைக் இந்த அனாட்டமி ஃபிசியாலஜியில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதை பற்றிலாம் ஒரு சில வீடியோஸ் இருக்குது. அதோட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் இதோட நம்ம வந்து பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் 1. ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் எடுத்தாலே அதில் நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி சப்ஜெக்டில் இன்வால்வ் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ், அதாவது இந்த டைரக்ஷன் அந்த ரிலேட்டடான டெர்மினாலஜிஸ் இதை பற்றிலாம் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் அதை பற்றிலாம் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லாங் டேர்மாக வந்து டீச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதோட இந்த பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம சேனல்லையே நிறைய அனாட்டமி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அனாட்டமி ஃபிசியாலஜி வீடியோஸ் லைக் ஆர்கன்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த சிஸ்டம்ஸ், இந்த 11 சிஸ்டம்ஸுமே வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பாருங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது பார்ட் 2 வந்து லைக் கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் திஸ் சேனல். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். Until then, bye from Vasant Murugesan.